நீயா நானா கோபிநாத் கடந்த சண்டே வந்து ஒரு நிகழ்ச்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த நாய் ஆதரவுக்காகவும் நாய் எதிர்ப்பாக்காகவும் 2 பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. அதை வச்சு நிறைய டிஸ்கஷன் வந்து சமூகத்தில் ஏற்பட்டுருக்கு. என்ன பொறுத்தளவுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயம் என்னன்னா, நாய்கள் ரோட்ல நடமாடக்கூடாது, பராமரிக்கக்கூடிய அந்த சென்டர்ஸ்ல தான் நீங்க வைக்கணும். அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இங்க டார்கெட் இவங்க கிடையாது. ஆக்சுவலா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இதை கவர்மெண்ட் செய்யணும். இது கவர்மெண்டோட வேலை. நாய்களை ரிமூவ் பண்ணணும் ரோடுகள்ல இருந்து. குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்கு, வயசானவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, இருக்கக்கூடாது அப்படின்றதான் எல்லாரோட பார்வையாகவும் இருக்கு. அப்ப இங்க யார் மேல நீங்க அழுத்தம் போடணும்? அந்த சின்ன குரூப்பை எதிரியாக்குறதால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க முக்கியமா இப்ப பண்ண வேண்டிய வேலை என்ன, நீங்க கவர்மெண்ட் மேல பிரஷர் போடணும். களத்துல இறங்கி எல்லா நாயும் கிளியர் பண்ணுங்க. அதை பண்ணாம இவன் ஏதோ பெரிய எதிரி மாதிரி இவனை காட்டிட்டு இருக்கீங்க, என்ன இவனை அரசு நடத்திட்டு இருக்கான். சோ அங்கதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு சின்ன குரூப்பை இவங்க பெரிய ஒரு எதிரியா ப்ரொமோட் பண்ணி பாருவன் நாய் மாதிரி கத்துறான்றது, அவன் இந்த கேஸ்ட்ன்றது, இது அது இதுன்னு பேசி அவங்களே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறீங்க. கவர்மெண்ட் மேல பிரஷர் போடுங்க. சோ ஆக்ஷன்ல இறங்க மாட்டேங்கிறாங்க இவங்க. ஜஸ்ட் இதை ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவா யூஸ் பண்றாங்க. ஒரு குரூப்புக்கு எதிராக இவங்க திருப்புறாங்க. இதை எப்பவும் இவங்க பண்ணுவாங்க. நீயா நானா கோபிநாத் அவர் அன்னைக்கு நிகழ்ச்சி கடந்த சண்டே வந்து ஒரு நிகழ்ச்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த நாய் ஆதரவுக்காகவும் நாய் எதிர்ப்பாக்காகவும் 2 பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. தெருநாய்க்கள் சப்போர்ட்டா எதிர்ப்பா. ஸோ அது பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. அதை வச்சு நிறைய டிஸ்கஷன் வந்து சமூகத்தில் ஏற்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாயை ஆதரிக்கக்கூடிய திருநாய்க்களை ஆதரிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. இது ஒரு ஃபேரான ஒரு நிகழ்ச்சியாக நடக்கலை. நிறைய எடிட்ஸ் வந்து இருந்திருந்து கோபிநாத்துமே வந்து ஒரு நடுநிலையாக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் நிறைய டார்கெட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சி, அது தொடர்பான எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள்? எப்பவுமே எனக்கு நீயா நானா அந்த ஷோ மேல பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு. நான் காலேஜ் படிக்கும் போது எப்படின்னா, ஒரு ஹாஸ்டல் மாதிரியான ஒரு இடத்துல நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு 10-15 பசங்க இருப்பாங்க. ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலில் ஒரு டிவி இருக்கும். ஈவினிங் ஆனால் எல்லாம் சிலவங்க ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, சிலவங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துருப்போம். அந்த பர்டிகுலராக அந்த டிவியில் வந்து நல்ல ஷோஸ் தான் போடணுன்றது கண்டிஷன். நியூஸ் போடலாம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீயா நானா எப்போவுமே இருக்கும் மெனுவில். ஸோ நீயா நானா போடக்கூடிய அன்னைக்கு நீயா நானா ஓடும். அங்கே எல்லாரும் உட்காந்து பயங்கர ஆர்வமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுன்ற விருப்பம் இருந்தது. ஸோ அந்த வகையில் நீயா நானா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு விஷயம். நைட்டில் நல்லா படிங்கலாம் என்கரேஜ் பண்ணுவாங்க நம்மள. அந்த வகையில் அவங்களுக்கு இது நல்ல ஷோ அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சொசைட்டியில் நீயா நானா அப்படின்ற அந்த ஷோவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷன்ஸ் நடத்துவாங்க அப்படின்ற ஒரு இது உண்டு. அது நியாயமும் கூட தான். நல்ல டிபேட்ஸ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு எப்பவுமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நாங்கள் எங்கே பார்ப்பேன்னா, சில நேரங்களில் சில ஆட்களை வில்லன் ஆக்கிடுவாங்க. ஒரு குரூப்பை வில்லன் ஆக்கிடுவாங்க, சில இண்டிவிஜுவல்ஸை வில்லன் ஆக்கிடுவாங்க, அவங்கள போட்டு அடிக்கிறது, துவைச்சு எடுக்கிறது, இந்த விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ சொசைட்டியை 2 குரூப்பாக ஸ்பிளிட் ஆக்கி ஒருத்தனை வில்லன் ஆக்குவாங்க. எனக்கு எப்பவுமே டிபேட் நடக்கும்போது அது எனக்கு பிடிக்காது அந்த கல்ச்சர். சில நேரங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், ஒரு குரூப்போட பேசும்போதுமே ஒருத்தனை வில்லன் ஆக்கிடுவோம். நீ ஒரு ஃபாசிஸ்டரா அப்படின்னு வில்லன் ஆக்கும். எனக்கு அந்த கல்ச்சரே எனக்கு பிடிக்காது. டிபேட் பண்ணும்போது யாரும் வில்லன் ஆக்கப்படக்கூடாது. எல்லாரும் சமமா உட்காந்து ஈக்குவலா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும், கருத்துக்களை பரிமாறணும். பிடிச்சா நான் ஏத்துக்குவேன், பிடிக்கலன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா ஒரு கருத்தை ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்றதுக்காக அவனை வில்லன் ஆக்குறது எனக்கு பிடிக்காது. ஆனா நீயா நானால அந்த கல்ச்சர் உண்டு. ரெகுலரா அப்பப்ப பாத்தீங்கன்னா சில குரூப் அவங்க வில்லன் ஆக்கிடுவாங்க. இந்த ஷோலையும் பாத்தீங்கன்னா அந்த டாக் லவர்ஸ் வந்து வில்லன்கள் ஆக்கப்பட்டிருக்காங்க. என்ன பொறுத்தளவுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயம் என்னன்னா, நாய்கள் ரோட்ல நடமாடக்கூடாது. அவங்க நாய்களை நீங்க பராமரிக்கக்கூடிய அந்த சென்டர்ஸ்ல தான் நீங்க வைக்கணும். அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இங்க டார்கெட் இவங்க கிடையாது. இந்த டாக் லவர்ஸ் அட்டாக் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆக்சுவலா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இதை கவர்மெண்ட் செய்யணும் இல்லையா? இது கவர்மெண்டோட வேலை. இப்ப எல்லாருமே தமிழ்நாட்டில் ஏத்துக்கிறாங்க இந்த டாக் லவர்ஸை தவிர, மற்றபடி மெஜாரிட்டி எல்லாமே ஏத்துக்கிறாங்க. ஆனா இந்த சூழல்ல நீங்க இவங்கள பெரிய வில்லனாக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்ப நீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட். பயங்கரமா டிபேட் பண்ணி எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா வேண்டாம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த இஷ்யூவை பொறுத்தளவுல எல்லாருமே தமிழ்நாட்டில் ஏத்துப்பாங்க. நாய்களை ரிமூவ் பண்ணணும் ரோடுகள்ல இருந்து. குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்கு, வயசானவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, இருக்கக்கூடாது அப்படின்றதான் எல்லாரோட பார்வையாகவும் இருக்கு. அப்ப இங்க யார் மேல நீங்க அழுத்தம் போடணும்? அந்த சின்ன குரூப்பை எதிரியாக்குறதால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு சின்ன குரூப்,
மோஸ்ட்லி பார்த்தா எல்லாம் திமுக ஆதரவாளர்களா இருக்காங்க. எல்லாம் திமுக ஆதரவாளர்களா இருந்தா அந்த குரூப் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறது. உங்களுக்கு அந்த குரூப் அட்டாக் பண்றதால என்ன லாபம் கிடைக்கும்? அந்த குரூப் இவங்க அட்டாக் பண்றதுக்கு வேற நிறைய காரணங்களும் உண்டு. அதுக்கு கேஸ்ட் சார்ந்த சில விஷயங்கள் உண்டு. கேஸ்ட் சார்ந்து இவங்க அரசியலும் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ அதனாலையும் அந்த குரூப் அவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க முக்கியமா இப்ப பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, நீங்க கவர்மெண்ட் மேல ப்ரெஷர் பண்ணணும். உங்களை யாருமே தடுக்கல. கவர்மெண்ட் உங்க கவர்மெண்ட் தான் இருக்கு. களத்துல இறங்கி எல்லா நாயும் கிளியர் பண்ணுங்க. அதை பண்ணாம இவன் ஏதோ பெரிய எதிரி மாதிரி இவனை காட்டிட்டு இருக்கீங்க, என்ன இவனை அரசு நடத்திட்டு இருக்கான். ஸோ அங்கதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு சின்ன குரூப்பை இவங்க பெரிய ஒரு எதிரியா ப்ரொமோட் பண்ணி பாரு, அவன் நாய் மாதிரி கத்துறான்றது, அவன் இந்த கேஸ்ட்ன்றது, உங்க இது அது இதுன்னு பேசி அவங்களே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறீங்க. கவர்மெண்ட் மேல ப்ரெஷர் போடுங்க. அப்ப இந்த குரூப் உள்ள வந்தா அதை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. ஆனா இவங்க அதை இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ ஆக்ஷன்ல இறங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஜஸ்ட் இதை ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவா யூஸ் பண்றாங்க. ஒரு குரூப்புக்கு எதிராக இவங்க திருப்புறாங்க. இதை எப்பவும் இவங்க பண்ணுவாங்க. இப்பயும் இந்த விஷயத்த பண்றாங்க. இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். ஓகே, இந்த தெருநாய்கள் சம்பந்தமான இந்த இஷ்யூ வந்து ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு. இதுக்கு என்னதான் ஒரு தீர்வு? அரசும் இதை பெரிய முனைப்போடு பாக்குற மாதிரி தெரியல எனக்கு. அதை தான் நம்ம பேசணும். அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இங்க பிரச்சனை இந்த குரூப் கிடையாது, அனிமல் லவர்ஸ் பிரச்சனை கிடையாது. பேசிட்டு இருக்கும்போது திரும்ப கரண்ட் போயிருச்சு. ஸோ அதனால திரும்பவும் பழைய லைட் செட்டிங்கை போட்டுட்டு திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வெல்கம் பேக். திரும்பவும் கரண்ட் போயிருச்சு. திரும்ப பழைய டார்க் மோடுக்கே போயிட்டோம். இப்போ கொஞ்சம் விஷுவல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இப்போ இன்னொரு சைடில் இன்னொரு லைட் வச்சிருக்கோம். ஸோ ஷேடோஸ் இப்போ 2 சைடில் வரும். எங்க விட்டோம் அப்படின்னா இதை வந்து கவர்மெண்ட் தான் சரியா கையாளணும். கரெக்ட், முனைப்பு காட்ட மாட்டாங்க. கரெக்ட். ஸோ கவர்மெண்ட் இதை கரெக்டாக கையாளணும். நம்ம பேச வேண்டியதும் கவர்மெண்ட்டை பற்றி தான். ஸோ இப்போ ஒரு கன்சென்சஸ் இருக்கு. ஸோ இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பொதுவான பார்வை இருக்கு, நாய்களை ரோட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணுன்றது. மக்கள் மத்தியில் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. இதை யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம அரசை நோக்கி இந்த கேள்வி எழுப்பணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த பிரச்சனைகள் கம்மியா இருக்கா? நாய்களால குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கம்மியா இருக்கா? இந்த விஷயங்கள நம்ம டிவைட் பண்ணணும். சும்மா ஒரு குரூப், ஒரு 5-6 குரூப், அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் குரூப். அவங்க நார்மலா நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இல்லை. அவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஏதோ ஒரு யூனிக்கான ஒரு குரூப்பா இருக்காங்க. அவங்கள காட்டி, அவங்கள பத்தி பேசி, இவங்கள ட்ரால் பண்ணி அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இஷ்யூவை பேசுங்க, கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடுங்க. இதை ஒரு டைவர்ஷன் டாக்டிஸா யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க. நம்ம இந்த இஷ்யூவை பேசுறதுக்கான காரணம் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நாய்க்கடியால ஒருத்தன் இறக்குறத என்னால ஏத்துக்க முடியாது. ஒரு மனிதன் நாய்க்கடியால இறக்குறத என்னால ஏத்துக்கவே முடியாது. ஸோ இது ஸ்டாப் பண்ணப்படணும். அதுக்காக தான் நம்ம இதை பேசுறோம். இதை உங்க அரசியல் தேவைகளுக்காக, உங்களோட பார்ப்பன எதிர்ப்புக்காக, உங்களோட பிராமண வெறுப்புக்காக அதுக்கெல்லாம் இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நிஜமாவே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா, இந்த இஷ்யூவை பத்தி உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா, நீங்க பேச வேண்டியது கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த கவர்மெண்ட் நோக்கி இந்த கேள்வி கேட்கணும். கமலுமே வந்து இந்த நாய் விவகாரங்களுக்கு ஒரு தீர்வு வந்து சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து இதை அப்புறப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றான்னு நினைக்கிறேன். புரிஞ்சிட்டாதான் அது அதிசயமாச்சே. கிளியரா? ஆமா, அந்த பாயிண்ட்ல தான் அவர் நிற்கிறார். ஆமா. என்ன சொல்றாரு அப்படின்னா, கழுதைகள்லாம் ஒரு காலத்துல நமக்கு பெரிய அளவு ஹெல்ப்பா இருந்துச்சு. இன்னைக்குன்னா கழுதைகள் வச்சு வளர்த்துக்கிட்டா இருக்கும், இல்ல ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதே போலதான் பாதுகாக்கணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாதுகாக்கணும் அப்படின்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? எனக்கு தெரிஞ்சு அவரு கரெக்டா பேசுறாரு. ஆனா அது ரொம்ப ஓப்பனா பேசல. இப்ப எனக்கு கமல்ஹாசன்ட்ட சில விஷயங்கள் பிடிக்கும், சில உண்மைகளை அவர் கரெக்டா பேசுவார். உதாரணத்துக்கு டாஸ்மாக் பத்தி பேசும்போது அரசியல்வாதிகள் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, பூர்ண மதுவிலக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னொரு செட் ஆஃப் அரசியல்வாதிகள், இல்ல டாஸ்மாக்லாம் இல்லாம நம்ம நடத்த முடியாது, கண்டிப்பா அது வேணும், ஏன்னா மக்கள் மதுபானங்களை எப்படியுமே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா இவரு பாத்தீங்கன்னா கரெக்டா பேசினார் அந்த இஷ்யூல. அந்த இஷ்யூல இவர் என்ன சொன்னாரு, பிரைவேட் பார்ட்டிஸ் கையில டாஸ்மாக் மதுபானங்களை உற்பத்தி பண்ண நம்ம பெர்மிஷன் கொடுத்துடணும், அதை அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. எக்ஸாக்டா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. பட் பொருள் என்னன்னா, எப்படி மற்ற பொருட்களை தனியார் மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விற்கிறாங்களோ அதே மாதிரி மதுபானங்களையும் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்டை பேசினார். இது ஆக்சுவலா கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா நம்ம இதை சொன்னோம்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, வெகுஜன மக்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஓட்டல அரசியல்ல இது சிக்கல் வரும், வாக்கு அரசியல்ல கண்டிப்பா இது பிரச்சனை வரும். அதனால யாரும் பேசல. பட் அவர் அந்த பாயிண்ட பேசினார். இங்கேயும் அவர் சொல்றது என்னன்னா, எப்பவுமே மனிதர்களுக்கு தேவையில்லாத விஷயம் இந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். ஒரு விஷயம் மனிதனுக்கு தேவைன்னா அது அதிகமாகும். மனிதனுக்கு எப்ப அந்த விஷயம் தேவை இல்லை அப்படின்ற சூழல் ஏற்படுதோ அது கம்மியாயிடும்.
ஒரு காலத்துல குதிரைகள் ஃபுல்லா அங்கங்க நடமாடிட்டு இருந்தது. அது காரணம் என்னன்னா, குதிரைகள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நம்ம பயணம் பண்றதுக்கு குதிரைகளை யூஸ் பண்றோம். குதிரைகள் நமக்கு தேவை இல்லை அப்படின்ற சூழல் ஏற்படும் போது தெருக்கள்ல குதிரை இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அதே மாதிரியான எடுத்துக்காட்டு தான் கழுதைகளும். கழுதைகள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சாமானங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு கழுதைகள் நமக்கு பயன்பட்டுச்சு. ஆனா இப்ப என்ன ஆகுது, நமக்கு நல்ல ரோட்ஸ் இருக்கு, நல்ல டெக்னாலஜி இருக்கு, வாகனங்கள்லாம் இருக்கு, கழுதைகள் நமக்கு தேவையில்லை. ஸோ கழுதைகள் இப்ப கம்மியாயிருச்சு. மனிதனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உலகம் வந்து ஷேப் ஆகும். ஸோ அந்த வகையில நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் நாய்களையும் அதோட கம்பேர் பண்றாரு. நாய்களை பொறுத்தளவுல அதுவும் அதே மாதிரி தான். ஒன்றும் பெரிய யுனிக்கான விஷயம் கிடையாது. எப்படி கழுதைகள் குதிரைகள்லாம் இல்லாமல் ஆகுதோ, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரெசன்ஸ் கம்மியாகுதோ, அதே மாதிரி தான் இதுவும் ஆகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற பாயிண்ட்ல தான் அவர் பேசுறாரு. ஸோ இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, நாய்களை இல்லாமல் பண்ணணும்னு நம்ம சொல்லவே இல்லை. நாய்களை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி வேற என்வாரன்மெண்ட்ல வைங்க. ரோட்ல அது பெருக அலோவ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நாய்கள் பெருகுதுன்னா நம்ம அதை என்கரேஜ் பண்றோம்னு அர்த்தம். எப்படி கழுதைகள் ஒரு காலத்துல பெருகுச்சு, ஏன்னா நமக்கு தேவை இருந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம். அதே மாதிரி நாய்களையும் நம்ம என்கரேஜ் பண்றோம். இப்ப பெருச்சாலைகளை நம்ம என்கரேஜ் பண்றது கிடையாது, ஏன்னா அதை பார்த்தா நம்ம பயப்படுறோம், அதனால அதை என்கரேஜ் பண்றது கிடையாது. ஆனா நாய்களை பார்த்தா நமக்கு அது கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி அனிமலா பாக்குறோம். நிறைய பிஸ்கட் போடுறோம். நிறைய பேர் பார்த்தோம்னா வீட்டுக்கு முன்னாடி தண்ணி வைக்கிறாங்க, சாப்பாடு கூட நிறைய பேர் கொடுத்து நான் பார்த்திருக்கேன் தெருநாய்களுக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது தெருநாய்கள் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இதுக்கு நம்ம ஒரு புரிதல் நம்ம ஏற்படுத்தணும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஏன்னா இந்த இஷ்யூ புரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, அது ஒரு உயிரினம், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற ஆங்கிள் பண்றோம். உலகத்துல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. கரப்பான் பூச்சி இருக்கு, மஸ்கிட்டோஸ் இருக்கு, ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட அந்த நல்ல மனசை காட்டுறது ஃபுல்லா நாய்கிட்ட மட்டும் தான் நம்ம காட்டுவோம். பட் ஏதோ ஒண்ணு காட்டணும்னு நினைக்கிறாங்க, அது அங்க போய் காட்டுறாங்க, இருக்கட்டும். பட் இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நாய்கள் இல்லாம ஆகுறதுன்றது புது விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே அது நடந்திருக்கு. ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து மற்ற மிருகங்கள்லாம் காணாம போயிருக்கு. அதே மாதிரி நாய்களும் கம்மியாகும். பட் அதுக்குன்னு நாய்களே இல்லாம ஆகும்னு கிடையாது, எக்ஸ்டென்ட் ஆகும்னு கிடையாது. எப்படி குதிரைகள் இப்ப வேற ஸ்பேஸ்ல இருக்கு, முன்னாடி ஸ்ட்ரீட்ஸ்ல நடமாடிட்டு இருந்தது, இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கு. கழுதைகளும் அதே மாதிரிதான். கழுதைகள் இல்லாமலாம் ஆகல, அதுக்கான தேவை எங்க இருக்கோ அந்த இடங்கள்ல கழுதைகள் இருக்கு. ஸோ நாய்களும் அப்படிதான் இருக்கும். ஸ்ட்ரீட் டாக்ஸை பொறுத்தளவு அந்த மாதிரி இருக்கும். அதை பெருசா கவலைப்பட்டு கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது மனிதர்கள் காலகாலமா அவங்களுக்கு எது தேவையோ அதை அலோவ் பண்றது, தேவையில்லாத விஷயங்களை இல்லாம பண்ணிடுறது, அந்த விஷயம் இல்லாம பண்றதோ கம்மியாக்குறதோ அதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால இது புது விஷயம் கிடையாது. நான் அட்லீஸ்ட் அந்த ஆங்கிள் தான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் அதை டீப்பா உள்ள போய் அவர் பேசல, லைட்டா அதை ஹிண்ட் பண்ணிட்டு விட்டாரு. பட் கமலஹாசனுக்கு இந்த மாதிரியான பார்வை உண்டு. இது ஆக்சுவலா கொஞ்சம் டீப்பான யதார்த்தமான பார்வை தான். டாஸ்மார்க் இஷ்யூ அவர் கொஞ்சம் டீப்பா யதார்த்தமான ஒரு பார்வையில இருந்து அப்ரோச் பண்ண மாதிரி இதையும் அப்ரோச் பண்றாரு. ஸோ திரும்பவும் கரண்ட் வந்துருச்சு. ஓகே, இதுக்கு மேல வந்து நம்ம கேமராவை செட் பண்ண தெம்பில்ல. அதனால வந்து இந்த உரையாடலை இத்தோடு முடிவு கொண்டு வரோம். நன்றி.